வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்விட்டு குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது வாழ்வியல் தத்துவங்களை நாம் கர்மவினை கழியும் ரகசியங்கள் என்ற தலைப்பின் கீழாக பல்வேறு வகையில் சிந்தித்து வருகிறோம். வாழ்வியல் தத்துவங்கள் என்று சொன்னாலே அதற்குள்ளாக பொதிந்து கிடப்பது ஒரே ஒரு தத்துவம்தான், அது கர்மவினை தத்துவம். அந்த கர்மவினை தத்துவத்துக்குள்ளாகத்தான் மனித வாழ்க்கை என்பதே அடங்கி இருக்கிறது. இதனுடைய சரியான புரிதல்கள் இல்லாத காரணம்தான் இப்பொழுது சமுதாயத்தில் பெருகிக் கொண்டிருக்கக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் காரணமாக அமைகிறது. அப்படி என்றால் இந்த கர்மவினை சார்ந்த தத்துவங்களில் தெளிவு வேண்டும். இப்போ இதில் ரகசியங்கள் என்று ஏன் அந்த பெயரை சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னால், அது தெளிவுபடுத்த இயலாத நிலையில், தெளிவுபடுத்தாத நிலையில் இப்பொழுது சமுதாயத்தில் இருந்து கொண்டிருப்பதனால்தான் பல்வேறு வகையான குழப்பங்கள். அந்த கர்மவினை தத்துவத்தில் ஒவ்வொரு அன்பர்களும் அதை புரிந்து கொள்வதில் பல்வேறு வகையான கருத்துக்கள், ஒரு தெளிவில்லாத தன்மை இருக்கும் பொழுது இந்த கர்மவினை என்பதையே அதிக அன்பர்கள் சிந்திப்பதையே விட்டுவிட்டார்கள். விட்டுவிட்டு என்ன செயல் மனதில் தோன்றுகிறோ, மனம் எங்கு இழுத்துச் செல்கிறதோ, மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தை பார்க்கிறோம். ஆக இந்த தத்துவம் மிகவும் மிக 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 வாழ்க்கையை உள்ளடக்கிய தத்துவம் என்பதை முதலில் நாம் உணர்ந்து கொள்வோம். சரி, இந்த கர்மவினை என்பதில் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருள் வாழ்க்கை என்பது ஒன்று, அதாவது புற வாழ்க்கை, அக வாழ்க்கை என்று ஒன்று. இந்த கர்மவினை முழுக்க 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 அந்த புற வாழ்க்கை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. கர்மவினை தோன்றுவதும் தொடங்குவதும் புற வாழ்க்கையில்தான் இருக்கிறது. அது மறைய வேண்டும் என்று சொன்னால் அதுவும் புற வாழ்க்கையில் நமது செயல்களையும் விளைவுகளையும் பொறுத்துத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த கர்மவினையின் இருப்பு மட்டும் அகத்தில் இருக்கிறது. அப்ப இந்த அக வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்த கர்மவினை என்பதில் எந்தவித மாற்றமும் நடைபெறுவது இல்லை. அப்ப இன்னும் சொல்ல போனால் ஆல்பா அலை, அதிலிருந்து மன அலைச்சுழல் குறைய 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 அங்கு கர்ம வினையில் எந்த ஒரு மாற்றமும், அந்த கர்மவினை சார்ந்த எந்த ஒரு நிகழ்வும் அங்கு
நடைபெறுவதே இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இப்போ எந்தவித மாற்றமும் நடைபெறுவதில்லை என்று சொன்னால் அதை எப்படி உணர்ந்து கொள்வது? இப்போ மன அலைச்சூழல் குறையும் போது கர்ம வினை கூடுவது என்பது நடக்காது. இதில் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த கர்மவினை கூடுவது என்பது, கர்மவினை தொடங்குவது என்பதே பீட்டா அலைச்சூழலில்தான் கர்மவினை என்பது நம்முள் உதயமாகிறது என்பதையும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நமது அன்பர்களிடம் இன்னொரு கேள்வி எழும். என்ன என்று சொன்னால், சரி, பீட்டா அலைச்சூழலில் கர்மவினை உருவாகிறது, அது அக உடலில் அகத்தில் தானே இயங்குகிறது. சரி, இப்போ அக வாழ்க்கை வாழும்போது, தியான வாழ்க்கை வாழும்போது, அதாவது ஆல்பா தீட்டா அலைச்சூழலுக்கு நாம் வந்து விடுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வந்து விடும்போது இந்த கர்மவினை என்பது முழுமையாக அது கூடாமல் இருக்கும். அது அழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அழிய வேண்டும் அல்லவா என்று கேட்கலாம். இப்போ இந்த அலைச்சூழலில் வரும் பொழுது அந்த கர்ம வினை என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியேதான் இருக்கும். அதில் கூடுவதும் கிடையாது, குறைவதும் கிடையாது. அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், இன்ஆக்டிவ் என்று சொல்லுவார்களே, அந்த நிலையில் இருக்கும். அது ஆக்டிவா இருக்காது, இன்ஆக்டிவ் என்ற நிலையில் அது இருக்கும். ஆனால் நாம் அந்த தீட்டா அலைச்சூழலிலேயோ ஆல்பா அலைச்சூழலையோ வரும்பொழுது கர்ம வினை கழிந்து விடுமா என்றால் அதுவும் இருக்காது. இந்த இடம் நிறைய அன்பர்களுக்கு குழப்பமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஏன் என்று சொன்னால், மகரிஷியினுடைய ஒரு கவியை அனைவரும் படிக்கிறார்கள். அதாவது அந்த கவி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஆக்கினை தவம் செய்யும் பொழுது ஆகாமிய வினை போகும், துரிய தவம் செய்யும் பொழுது பிராரப்த வினை கழியும், துரியாதீதம் செய்ய செய்ய முன்வினை முழுவதும் கழிந்துவிடும் என்று அந்த கவியில் மகரிஷி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அது சொல்லப்பட்டிருக்கிறது. இதை மக்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், அந்த தவ உணர்வு நிலையில் மன அலைச்சூழலில் இருக்கும் பொழுது அந்த கர்மவினை கழிந்து விடும் என்று சொல்லுகிறார்கள். இப்போ இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், ஆகாமிய வினை என்று ஒரு வினை ஆல்ரெடி நம்மிடம் இல்லை. ஆகாமிய வினை என்றால் என்ன? இனிமேல் நாம் செய்து பதியக்கூடிய வினைக்கு பேர் தான் ஆகாமிய வினை. நம்மிடம் இருப்பாக இருப்பது சங்கீதம் மற்றும் பிராரப்தம் இரண்டு மட்டுமே. ஆகாமிய வினை என்பது இப்பொழுது ஆல்ரெடி நம்மிடம் இல்லை, இனிமேல் வரக்கூடியது. இப்ப ஆக்கினை தவம் செய்யும் பொழுது ஆகாமிய வினை கழியும் என்று சொன்னால், அது கழியும் என்று சொன்னால் அது இருப்பாக இருந்து கழிகிறது என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த இடத்தில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? ஆகாமிய வினை விலகும் என்று சொன்னால் அந்த அலைச்சூழலிலே நாம் என்ன செய்ய முடியாது? கர்ம வினை பதியக்கூடிய எந்த செயலையும் செய்ய முடியாது. ஆகாமிய வினை கழி ஆக்கினை தவம் செய்யும் பொழுது ஆகாமிய வினை கழியும் என்று சொன்னால் அங்கு கர்ம வினையாக மாறக்கூடிய செயல் எதையும் செய்ய முடியாது. இப்படிதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அது இனிமேல் பதியக்கூடியது. அப்ப ஆக்கினை நிலையில் கர்ம வினையை நாம் பதிய முடியாது.
ஆகாமிய கர்மம் என்ற வினை நமக்கு பதிவு ஆகாது. இப்ப ஆகாமிய வினை என்று பெயர் சொல்கிறோமே, அது பதிய வேண்டியது. பதிந்த அடுத்த சனம் அதற்கு என்ன பெயர் மாறிவிடுகிறது என்று சொன்னால் பிராரப்த கர்மம் என்ற பெயராக மாறிவிடும். அப்ப இருப்பாக இருக்கிறது பிராரப்தமும் சஞ்சிதமும் மட்டுமே. அப்ப அது பதிய 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 ஆகாமியம் பதிய பதிய பதியும் பொழுது ஆகாமியம் பதிந்த உடன் அது பிராரப்தம் என்று பெயர். அதாவது நம்ம இந்த அனுபோகம் அனுபவம் என்று சொல்லுவோம் இல்லையா? அனுபோகம் என்பது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. அது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும். அனுபவம் என்று சொன்னால் அது பாஸ்ட் டென்ஸ்ல வந்துடும். அதுபோலதான் இங்கும் பதிந்து கொண்டிருக்கும் பொழுது ஆகாமிய கர்மம் பதிந்த இடத்தில் அது பாஸ்டாக மாறும் பொழுது அது பிராரப்தமாக மாறிவிடும். சரி, அப்ப இந்த இடத்தில் ஆக்கினை தவத்தில் ஆகாமிய வினை கடியம் என்று சொன்னால் அங்கு என்ன இருக்காது? கர்ம வினை என்பது பதியாது. பதியாது என்று சொன்னால் எப்படி? அது கர்மவினை பதியாது என்று சொன்னால் இதை நம்ம மனிதர்கள் எப்படின்னா இந்த தத்துவத்தை எப்படி நமக்கு சாதகமாக எடுத்துக்கொள்வது, இதை சாதகமாக எப்படி பேசுவது, இப்படித்தான் யோசிக்கிறார்கள். இப்போ அப்படி பதியாது என்று சொன்னால் அப்படி பதியக்கூடிய செயல்களை நம்மால் செய்ய முடியாது என்று சொல்லணும். நீங்க ஆக்கினை தவத்தில் நான் இதையெல்லாம் செய்வேன், ஆனா மகரிஷி என்ன சொல்லிட்டாரு? ஆக்கினை தவத்தில் இருக்கும் பொழுது நமக்கு ஆகாமியவனை பதியாது என்று சொல்லிவிட்டார். அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்? நாம என்னென்னலாம் செய்யணும்னு நினைச்சோமோ அதை எல்லாத்தையும் ஆக்கினை நிலையில் ஆல்பா நிலையில் செய்து கொள்ளலாம் என்று இந்த தத்துவத்தை சாதகமாக புரிந்து கொண்டு வெளியில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அன்பர்கள் நிறைய வளர்ந்து விட்டார்கள். இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆல்பா மெடிடேஷன் என்று ஒரு ஒரு இயக்கமே நடந்து கொண்டிருக்கிறது. அது இயக்கம் என்று சொல்ல முடியாது, அது ஒரு தனி நபரால் நடத்தப்படக்கூடிய அது ஒரு ஒரு ப்ரொஃபஷன் என்று தான் சொல்லணும். வியாபாரம் என்று கூட சொல்லலாம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். பணம் வாங்கி கொண்டு எதை கொடுத்தாலும் அது வியாபாரம் தானே. பணம் வாங்கி கொண்டு தத்துவம் கொடுத்தாலும் வியாபாரம் தான். ஆன்மீக உரை நிகழ்த்துவதற்கு 1 மணி நேரத்துக்கு 50,000 பீஸ்ன்னு சொன்னோம்னா அதுவும் ப்ரொஃபஷன் தானே, அது வியாபாரம் தானே. அப்படிதான் இருக்கும். அப்ப இந்த மாதிரியான ஆல்பா மெடிடேஷன் என்று சொல்லுகிறார். இப்போ ஆல்பா நிலையிலே நீங்கள் எதை கேட்டாலும் அது நமக்கு கிடைத்துவிடும். அதை எப்படி கேட்க வேண்டும் அப்படின்னு உருகி உருகி பேசுறாங்க, சொல்றாங்க. இது சரியான ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக் தெரிந்த ஒரு மனிதர்களை மயக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர்கள் இந்த மாதிரியான ஒரு நிலையை சொல்லுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப இந்த இடத்தில் நீங்க ஆல்பா லெவல்ல எதை கேட்டு பெற்றுக்கொண்டாலும் அது உங்களுக்கு கிடைத்து விடும் என்று சொன்னால் இப்போ அங்க கர்ம வினையாக மாறுமா மாறாதா? நம்ம தான் ஆல்பா நிலையில கர்மவினை வராது என்று சொல்லுகிறோமே அப்படின்னு இப்போ இதை பயன்படுத்திக் கொள்வது என்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது என்ன என்று சொன்னால் மகரிஷி எந்த அடிப்படையில் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் ஆல்பா அலைச்சூழலில் நாம் வரும் பொழுது நாம் நமக்கு அடிப்படையாக இயற்கை துன்பம் போக்கக்கூடிய அந்த போக்குவதற்குரிய பொருளை மட்டும்தான் தேட முடியும், பெற முடியும். தேவைக்கு மேல் பொருள் வேண்டும் என்ற எண்ணமே இருக்காது. அங்கு மனம் எப்படி ஆகிவிடும்?
தேவை என்பதில் ஒரு நிறைவு காணக்கூடிய ஒரு அலைச்சூழல் நிலைதான் இது. அந்த நிலை வந்துவிடும். அப்ப ஒரு அமைதி நிலை, அமைதி நிலை. இப்பொழுது நாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஆல்பா அலைக்கு சென்று விடுகிறோம் என்று பொதுவாக சொல்லுகிறோம். ஆழ்ந்த உறக்கத்தில் ஆல்பா அலைக்கு சென்று விடுகிறோம் என்று சொல்லுகிறோம். அந்த இடத்தில் நமக்கு பசி என்று இருந்தால் கூட அவ்வளவு தெரியாது. நாம் நன்றாக தூங்கி விடுவோம். இடையில் நன்றாக தூங்கும்போது தாகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இடையில எந்திரிச்சு போய் தண்ணி குடிச்சிட்டு வர்றது நம்ம பார்க்குறோமா? பார்க்குறோம். தண்ணீர் குடிக்கிறோமா? அப்ப பாருங்க, நல்ல ஆழ்ந்த உறக்கம், ஆல்பா அலைச்சூழலில் இருக்கிறது மனம். அங்கு தாகம் எடுக்கிறது. அப்ப என்ன பண்றோம்? அந்த தாகம் என்ற உணர்வு தெரிகிறது. அந்த தாகம் எடுக்கிற அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறோம். அந்த தூங்கி நல்லா தூங்கும்போது இருக்கக்கூடிய தாகத்தில் இருப்பவர் எந்திரிச்சு போய் எங்காவது கோக் குடிக்கலாம், பெப்சி குடிக்கணும், இதுதான் குடிக்கணும் அப்படின்னு எதையாவது அவர் தேடுகிறாரா? இல்லை. நேரா அப்படியே அந்த ஆல்பா நிலையிலேயே போவாரு. 2 டம்ளர் தண்ணி குடிப்பாரு. வந்து படுத்து தூங்கிருவார். தூங்கிருவார். அந்த தண்ணீர் குடிக்கக்கூடிய நிகழ்வு நடக்கிறது. ஆனால் பசி என்பது வந்து அந்த தூக்கத்துல சாப்பிடுறவங்கங்கிறது இல்ல. ஏன்னு கேட்டா, அந்த பசி என்று அந்த ஒன்று இருந்தாலும், அது அந்த தூக்கம் நிறைவு பெற்று அதிகாலை வரும் வரை அது தாங்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த தாகம் என்பது உடனடியாக அந்த தேவையை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய தேவையாக இருக்கிறது. அப்ப இது எந்த தேவையில் வருகிறது? அடிப்படை தேவையில் வருகிறது. இது தூக்கத்தில் நடக்கும். அப்ப ஆல்பா நிலையில் நாம் தேவை என்பதற்குத்தான் தேடுதல் இருக்குமே தவிர, தேவையை மீறிய தேடுதல் என்பது ஆல்பா அலையில் இருக்காது என்பதுதான் தத்துவம். அப்ப இப்ப ஆல்பா அலை சூழலில் நாம் இதை, அதாவது நமக்கு வேண்டியதெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்வது என்று சொன்னால், வேண்டியதெல்லாம் எதை? வேண்டியதெல்லாம் எதை பெற்றுக்கொள்வது என்று நீங்க அந்த அந்த ஆல்பா அலைக்கு போறதுக்கு முன்னாடியே பிளானிங் பண்ணிடுறீங்க. எதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று முன்னாடியே பிளான் பண்ணிடுறாங்க. அதுக்காக தானே போறாங்க. அந்த ப்ரோக்ராம்க்கே அதுக்காக தானே போறாங்க. இன்னும் சில பேர் நமது அன்பர்களே என்ன செய்கிறார்கள்? தவத்துக்கு முன்னம் நாம் என்ன சங்கல்பம் இந்த தவம் முடிந்தவுடன் செய்ய வேண்டும் என்று பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறாங்க. இல்லாட்டி மனதில் நினைத்துக் கொள்கிறார்கள். நினைத்துக் கொண்டு தவத்தை தொடங்குகிறார்கள். தவம் செய்யவே ஆரம்பிக்கிறார்கள். தவம் செய்ய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தவம் முடிஞ்ச உடனே மகரிஷியினுடைய இந்த சங்கல்பம், உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் என்ற சங்கல்பம் சொல்லி முடித்த பிறகு இந்த சங்கல்பத்தை சொல்லுவது. அப்படி அப்படி சொல்லும்போது அது ஆழ் மனதில் பதிந்து பிரபஞ்சத்தில் மோதி, பிரபஞ்ச அலையில் மோதி அது நடந்தே தீரும் என்று அடித்து சொல்லுகிறார்கள். அதை மக்களும் நம்புகிறார்கள். சரி, இப்போ இந்த இடத்தில் எப்படி இதை சொல்ல முடிகிறது என்று ஒரு கேள்வி நமது அன்பர்களிடமே எழுகிறது. தியானம் முடிந்து ஆல்பா அலையில் வரும் பொழுது அந்த ஆல்பா அலை சூழலில் இப்ப நம்ம எழுதி வச்சிருக்கிறது, கேட்கணும்னு நினைக்கிறதெல்லாம் தேவையில்லாத, தேவைக்கு அதிகமான பொருள்கள், ஆடம்பரமான பொருள்கள். அப்ப இந்த உலகில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவற்றின் மூலமாக இவங்களுக்கு தூண்டப்பட்ட அந்த பொருள்கள். இப்போ இவற்றை அந்த அலைச்சூழலில் எப்படி கேட்க முடியும் அப்படின்னா, அப்ப அந்த அலைச்சூழல் இல்லை என்று அர்த்தம். இதை கேட்க ஆரம்பித்தால் அங்க அலைச்சூழல் இல்லை என்று அர்த்தம். அப்படி தவத்தில் இருந்திருந்தால் அதை கேட்க முடியாது என்ற அர்த்தம். அப்ப என்ன ஆகிவிடும் என்று சொன்னால், நீங்கள் உண்மையான அந்த தவ நிலையில் வந்து ஆல்பா நிலைக்கு வந்து விட்டால்
எதை கேட்க வேண்டும் என்று நினைத்தோமோ அது இந்த தவம் முடிந்தவுடன் அது வேண்டாம் என்று மனம் அதை நெக்லெக்ட் பண்ணி விட்டுரும். ஆனா நம்ம என்ன பண்றோம், தவத்துக்கு முன்னாடியே இதை கேட்க வேண்டும் என்ற ஒரு அந்த ப்ரிப்பரேஷனோடு அந்த தவத்தை தொடங்குகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப என்ன ஆகாது, அந்த தவம் செய்வார், ஆனால் அவர் மனம் ஆல்பா நிலை என்பதற்கு உள்ளே செல்லாது, ஆல்பா நிலை என்பதற்குள் செல்லாது. அது என்ன செய்யும், பீட்டா லெவல்ல இருக்கக்கூடிய மினிமம் லெவல் அலைச்சூழலில் இருந்து கொண்டிருக்குமே தவிர ஆல்பா அலைக்குள் செல்லாது. ஏன் செல்லாது? நாம் தான் அந்த புருவ மையத்திலேயே மனதை வைத்திருக்கிறோமே, வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த ஏற்கனவே இதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று ஒரு சங்கல்பத்தை தயார் செய்து வைத்திருக்கிறோம் அல்லவா, அந்த சங்கல்பம் என்ன செய்யும் என்று சொன்னால், இது ஒரு அலை இயக்கத்தில் என்ன செய்யும் என்று சொன்னால், நீ ஆல்பா அலைக்கு உள்ளாக சென்று விட்டால் என்னை நீ கேட்க மாட்டாய், உன்னால் கேட்க முடியாது. அப்ப என்ன பண்ணும், இந்த அலைச்சூழல் எங்க நிற்கும், 12 13க்குள்ளேயே நிற்கும். அந்த 13 இப்போ 8 to 13ங்கிறது ஆல்பான்னு சொல்றோம், 14ல இருந்து பீட்டான்னு சொல்றோம். இந்த 13 14க்குள்ளேயே நின்னுக்கிறோமே தவிர, அப்ப 13 14லயே இருந்து கொண்டு நாம் ஆக்கினை தவம் செய்து விட்டோம் என்று அங்கு இருக்கும். அதுக்கு கீழே 13க்கு கீழே இறங்க விடாது. எது விடாது, நீங்கள் சங்கல்பம் செய்ய வேண்டும் என்று ஒன்றை நினைத்து வைத்திருக்கிறீர்களே, அது அதை இறங்க விடாது. ஏனென்று சொன்னால் இதை கேட்க வேண்டும் என்பதற்காக. ஒன்று அப்படித்தான் நடக்கும். அப்பொழுது நீங்கள் கேட்பீர்கள். அப்ப நீங்க கேட்கிறப்ப எந்த நிலையில் கேட்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த 13 14ல தான் கேட்க முடியும். 13 14ல தான் கேட்க முடியும். அப்ப என்ன சொல்கிறார், அப்ப அந்த இடத்துல 13 14னா பீட்டா லெவலினுடைய தொடக்க நிலை வந்து விடுகிறது. இப்பொழுதெல்லாம் என்ன சொல்கிறார்கள், அதை விட தவம் செய்து கேட்க வேண்டும் என்பதை விட இப்பொழுது இன்னும் ஒரு படி, காலை ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுந்தவுடன் நமது மனம் ஆல்பா நிலையிலிருந்து பீட்டா அலையை நோக்கி செல்லும். ஆல்பா நிலையிலிருந்து பீட்டா அலையை நோக்கி செல்லும். அப்ப என்ன ஆகுது, ஆல்பா நிலையில என்ன 8 to 13ல 8 9 10, அப்ப அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த மனம் நாம் உறக்கத்திலிருந்து விழிக்கும் போது 11 12 13 அங்கிருந்து 14க்கு என்டர் ஆகக்கூடிய ஒரு நேரம், இது காலையில் விழிக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் உங்களுடைய சங்கல்பங்களை ஆழ்ந்து அழுத்தமாக அந்த பிரபஞ்சத்தில் என்ன செய்யுங்கள், விதைத்து விடுங்கள். பிரபஞ்ச ஆற்றலோடம் அதை வேண்டிக் கொள்ளுங்கள், சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்ப அந்த எந்த இடம், அந்த ஆல்பாலிருந்து பீட்டாவுக்கு போகக்கூடிய அந்த டிரான்சிஷன் இடத்துல இதை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். இப்போ என்ன என்று சொன்னால், இப்போ பீட்டா அலைச்சூழலினுடைய அந்த லோயஸ்ட் ஃப்ரீக்குவன்சியில இதையெல்லாம் கேட்கும் பொழுது அது ஆழமாக கேட்கும்போது நடந்து விடுகிறது என்று சொல்லுகிறார்கள். இதைத்தான் ஆல்பா பவர் என்று அங்க சொல்லப்படுகிறது. ஆல்பா மெடிடேஷன் பவர்ல கூட இந்த இரண்டும் இணையக்கூடிய இடத்தைத்தான் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஆல்பா அலையின் கீழே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது நமது மனமே என்ன பண்ணிடும், ரிஜெக்ட் பண்ணிடும். இதற்கு ஒரு உதாரணம் என்ன என்று சொன்னால், நல்ல உதாரணம் நமது முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ராமாயணத்திலே ராவணன் சீதையை அழைத்து செல்ல வேண்டும் என்று வருகிறான். ஆனால் கடைசியில் தூக்கி கொண்டு செல்லுகிறான். இது ராமாயண கதையில் வருகிறது. அப்பொழுது அந்த தூக்கி கொண்டு சென்ற ராவணனிடம் அவருடைய மந்திரி கேட்கிறார், ராவணா, ஏன் இப்படி தூக்கி கொண்டு வருகிறாய், அதாவது திருட்டுத்தனமா தூக்கிட்டு வர்றியே, உன்னுடைய தவ வலிமை உனக்கு தெரியவில்லை, நீ தவத்தில் மிகச்சிறந்தவன்,
உன்னுடைய தவ வலிமையில் நீ யாரை மாதிரியும் உருவத்தில் மாற்றிக்கொள்ள முடியும். உன்னால் அவ்வளவு தவ வலிமை உன்னிடம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் நீ ராமன் உருவமாக மாறி அங்கு சீதையை அழைத்திருந்தால் அமைதியாக வந்திருப்பாள். நீங்கள் அமைதியாக அவளை கூட்டி வந்திருக்கலாமே, நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்கிறார். கேட்கும் பொழுது ராவணன் சொல்லுகிறார், உனக்கு தெரிந்த அந்த யோசனை எனக்கு தெரியாமல் இருக்குமா? எனக்கு எந்த யாருடைய உருவத்தையும் எடுக்க முடியும், மாற முடியும் என்பது எனக்கு தெரியும். நான் அதற்கு முயன்றேன். ராமன் உருவத்தில் என்னை மாற்றிக்கொண்டேன். என்னை மாற்றிக்கொண்டு செல்வதற்காக அந்த ராமன் உருவத்தில் மாற்றிக்கொண்ட அடுத்த சனமே அந்த சீதையை நான் நெருங்க வேண்டும், அழைத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு வரவில்லையேப்பா அப்படின்னு சொல்றார். அந்த எண்ணமே எனக்கு வரவில்லையே, எனக்கு தோன்றவே மாட்டேங்குதே. அப்ப அதன் பிறகுதான் நான் இந்த முடிவை எடுத்தேன் என்று அவர் சொல்லுகிறார். இப்ப இது என்ன சொல்ல வருது? இந்த கதையில என்ன சொல்ல வர்றாங்க? ராமன் உருவத்தை எடுத்த உடனே சீதையை கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணமே மறைந்து விட்டது என்று சொல்லுகிறார். அப்ப இது இப்ப இந்த இடத்துல நம்ம அப்படியே பொருத்தி பாருங்க. நீங்க ஆல்பா ஆலைக்கு உள்ள போயிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க எதையெல்லாம் சங்கல்பமாக பெற வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று லிஸ்ட் போட்டு எழுதி வச்சிருந்தீங்களோ அதையெல்லாம் தேவையே இல்லை, கேட்க வேண்டும் என்ற மனமே வராது. அப்படி ஆகிவிடும். அதுதான் அந்த அலைச்சூழல். அப்ப இப்ப டெக்னிக்கா இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? ஆல்பா அலையில கேட்காதீங்க, ஆல்பால இருந்து பீட்டாவுக்கு என்டர் ஆகிற இடத்துல கேளுங்க. அப்ப என்டர் ஆகிற இடத்துல 13-14 கேளுங்க அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள். சரி, 13-14 வந்துட்டீங்கன்னா அங்கதான் 14 தொட்டு விடுகிறோம் அல்லவா? பீட்டா லெவலுக்கு வந்துட்டோம் இல்லையா? நீங்க பீட்டா அலைச்சூழலில் தொடர்பு கொண்ட இடத்திலேயே நீங்கள் செய்யக்கூடிய செயல் தேவை மீறியதாக இருந்தால் அது சமுதாயத்தினுடைய இன்னொருவருக்கு தேவையானதை நாம் எடுக்கிறோம் என்று அர்த்தம். அப்ப அந்த இடத்தில் கர்ம வினை பதிவு ஆகிவிடும். ஆனால் நடந்துவிடும். இதைத்தான் மகரிஷி அவர்கள் சொன்னார்கள். நீங்க தவம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இதையெல்லாம் நம்ம சங்கல்பமாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாமே சாமி, நீ அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒரு மெடிடேஷன் சொல்லவில்லையே என்று சொல்லும் பொழுது அவரு உங்களுக்கு என்னத்தை பெற்றுக்கொள்ளணும்னு உங்களுக்கு சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டார். அப்ப அவர் அவர் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றதுக்கு பதிலா மகரிஷியிடம் அவர் சொல்றாரு, இப்போ நம்ம நாட்டுல பெட்ரோல் இல்லை, நம்ம வேற நாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த பெட்ரோலை நம்ம நினைச்சு அந்த இடத்துல சங்கல்பம் செய்து நம்ம தவம் செஞ்சோம்னா நமக்கு இங்கேயே அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும் அல்லவா அப்படின்னு இவர் சொல்றார். அப்ப நீங்க என்ன பெட்ரோல் தவம் பண்ண சொல்றீங்க அப்படின்னார். இப்போ அவர் சும்மா உதாரணத்துக்கு பெட்ரோல்னு சொல்லிவிட்டார். அப்ப மகரிஷி சொல்றாரு, அந்த ஆல்பா நிலையிலிருந்து பீட்டா நிலையின் தொடக்கம் என்ற நிலை, அந்த பீட்டா நிலையின் லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சியில நீ கேட்டால், எதை கேட்டாலும் சங்கல்பமாக கேட்டால், அழுத்தமாக கேட்டால் அது உனக்கு கிடைத்து விடும் அப்பா. ஆனால் அதற்கு உள்ளாக வரவேண்டிய விளைவுகள் உனக்கு வந்தே தீரும். அந்த விளைவை நீ அனுபவிப்பதற்கு தயாராக இருந்தால் சங்கல்பம் செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். இதையெல்லாம் நம்ம சங்கத்துல தவமாகவெல்லாம் செய்ய முடியாது என்று தெளிவாக மகரிஷி அவர்கள் சொன்னார்கள். இது நீங்க மனவளக்கலை புத்தகத்துல எல்லாம் இருக்காது. இதெல்லாம் மகரிஷி அவர்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே அந்த காலத்தில் கலந்து கொண்டவர்கள் உரையாடலின் போது கேட்டு தெரிந்து கொண்ட விஷயமாகத்தான் இருக்கும். அப்பொழுதெல்லாம் அவருடைய ஸ்பீச்சில் ரெக்கார்டிங்கே பண்ணல. மகரிஷியினுடைய அந்த பேச்சுக்கள், நிறைய பேச்சுக்கள் ரெக்கார்டிங் பண்ணது அதுக்கு அப்புறம் தான்
எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணணும் அப்படின்னு வந்தது அதுக்கப்புறம். நான் சொல்றதெல்லாம் வந்து அந்த 92, 93 அப்போ வந்து அந்த அந்த ஓடு ஷாப்ல இருக்கும்போது பொதுவாக ரெக்கார்டிங் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படியே பேசுவாங்க, சாமி பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி இருந்த ஒரு காலகட்டம். சரி. அப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு? அதுக்குரிய விளைவு வந்துவிடும் என்று சொல்லிவிட்டார். அதை நீ அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டார். அப்ப அந்த இதுல என்ன புரியுது நமக்கு? இதுல மகரிஷி அவர்கள் என்ன சொல்ல வர்றாரு அந்த இடத்துல? அது உனக்கு கிடைத்து விடும் அப்பா, ஆனால் அதற்குரிய விளைவு வந்து விடும் அப்பா என்று சொன்னால், அதில் என்ன நமக்கு புரிகிறது என்று சொன்னால், ஒன்றுதான் புரிகிறது. அது கர்மவினையாக மாறும், பதியும், அதற்குரிய விளைவு வரும் என்பது புரிகிறதா? இதுதான் அதுக்குள்ள ரகசியம். மகரிஷி வந்து ஒண்ணு சொல்றாருன்னா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தத்துவங்களை நாம் கற்றிருக்க வேண்டும். அப்ப கர்மவினையாக பதிந்தாத்தானே விளைவு வரும். அதற்குரிய விளைவு வரும் என்று சொன்னால் அங்கு கர்மவினை. அப்படி இல்லைன்னா அங்க விளைவு கிடையாது. விளைவுங்கிறதே கிடையாது. கர்மவினை என்பதற்குத்தான் விளைவு. விளைவு. கர்மவினை என்பதற்கு துன்ப விளைவு. இதுதான் விளைவு. செயல் விளைவு தத்துவத்திலேயே கர்மவினை என்ற பாவப்பதிவுக்கு துன்ப விளைவு வருவது மட்டும்தான் செயல் விளைவு தத்துவம். பாவப்பதிவுக்கு இன்ப விளைவு வருவதுன்னு என்று செயல் விளைவு தத்துவம் இல்லை. அப்படி ஒரு செயல் விளைவு தத்துவமே இல்லை. செயல் விளைவு தத்துவம் என்பதே காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் என்பதே நமக்கு துன்ப விளைவு வருவதைத்தான் குறிக்கிறது. இன்பம் வருவதை குறிக்கக்கூடிய காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் என்பது இல்லை. ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவலண்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்று சொல்லுகிறோமே. இப்போ இந்த செயலுக்கு ஏற்ற விளைவு என்று சொல்லுகிறோமே, அந்த செயலுக்கு ஏற்ற விளைவு என்பதில் ஒன்று துன்பத்தை கொடுக்கக்கூடிய விளைவு அல்லது துன்பத்தை போக்கக்கூடிய விளைவு. இது ரெண்டு தான். இது ரெண்டு தான் காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம். அது இல்லாம காஸ் அண்ட் எஃபெக்ட் செயலுக்கு விளைவு, நீங்கள் புண்ணியம் செய்தீர்கள், நாங்கள் உங்களுக்கு அதற்குரிய இன்ப விளைவு, நல்ல நல்ல பலன் உனக்கு வருது என்பது விளைவு. இது காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டமே கிடையாது. செயல் விளைவு தத்துவத்திலேயே இல்லை. அப்படியெல்லாம் இல்லை. ஏன் இல்லை என்று அடித்து சொல்லுகிறேன் என்று சொன்னால், இதை நிறைய இடங்கள்ல நிறைய ஆசிரியர்கள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மகரிஷியின் தத்துவத்தை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது இந்த இடத்துல ரொம்ப நம்ம இந்த 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 இடத்துல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதை ஏன் நான் அடித்து சொல்றேன்? அப்படி இல்லை என்று ஏன் அடித்து சொல்லுகிறேன் என்று சொன்னால், அதற்கு ஒரு காரணத்தையும் இப்பொழுது நான் சொல்லி விடுகிறேன். நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக அந்த காரணத்தையும் நான் சொல்லி விடுகிறேன். ஏன் என்று சொன்னால், இப்போ நான் என்ன சொல்றோம்? நம்ம இப்ப எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஒண்ணு துன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு விளைவு அல்லது துன்பம் போக்கக்கூடிய ஒரு விளைவு. இந்த ரெண்டு தான் விளைவு. செயல் விளைவு தத்துவத்துல வேற எந்த விளைவும் இல்லை என்று சொல்றோம். இதை கன்ஃபார்ம் பண்ணணும்னா நீங்க சாதாரணமா சொல்லுங்க. இப்போ நாம் மன்றத்துக்கே வராத அன்பர்களிடமெல்லாம் நான் நிறைய பேருக்கு ட்ரைனிங் போயிருக்கேன். நிறைய டிபார்ட்மெண்ட் ட்ரைனிங்கெல்லாம் போயிருக்கேன். இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ட்ரைனிங் சென்டர்ல எல்லாம் என்னை கூப்பிடுவாங்க. அங்கெல்லாம் போயிருக்கேன். அவங்களாம் மன்றம்னா என்னன்னு தெரியாதவங்கலாம் இருப்பாங்க. அந்த இடத்திலும் நாம் தத்துவத்தை நம்ம சொல்லும்போது ஸ்டார்டிங்லேயே சொல்லுவோம், மனிதனுடைய செயல்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் என்று நான் கேட்பேன். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, 2 வகையாக பிரிக்கலாம் என்று எல்லாரும் சொல்லுவாங்க. 2 வகை என்னென்ன வகை என்று கேட்பேன். கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல செயல் கெட்ட செயல் என்று சொல்லி விடுவாங்க. அவ்வளவுதானே, 2ஆக பிரித்து விட்டார்கள். நல்ல செயல் கெட்ட செயல் என்று சொல்லிவிட்டார். சரி, அந்த கெட்ட செயல் என்றால் என்ன, நல்ல செயல் என்றால் என்ன சொல்லுங்கள் என்று கேட்பேன். முதல்ல கெட்ட செயல் என்றால் என்ன என்று சொல்லி கேட்கும்போது துன்பம் கொடுக்கிற செயலெல்லாம் கெட்ட செயல் என்று சொல்லி விடுவார்கள். இந்த நல்ல செயல் என்றால் என்ன என்று கேட்கும்போது மட்டும்தான் குழப்பம் வரும். அந்த குழப்பத்தை சரி பண்றதுக்கு ஒரு 10லிருந்து 15 நிமிடம் எடுத்துக்கொள்வேன். அந்த கடைசியில் அனுபவ உரை சொல்லும்போது இந்த 15 நிமிட உரை அந்த அனுபவ உரையில் சொல்லும்போது நிறைய பேர் ரீகலெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. இந்த இடம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப ஒரு புரிதலை கொடுத்தது, இவ்வளவு காலமா நாங்க இதெல்லாம் தெரியாம இருந்திருக்கிறோம்னு சொல்லுவாங்க. அப்ப நல்ல செயல் என்பது என்ன அப்படின்னு சொன்னா அதுலதான் ஆன்சர் மாறி 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 வரும். கெட்ட செயல் அப்படிங்கிறதுக்கு துன்பம் கொடுக்கறதுங்கிறது எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லிடுறாங்க. நல்ல செயல்கிறதுக்கு மாறி 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 வருது. என்ன சொல்றாங்க?
நல்லதை செய்யறது. அதுதாங்க நல்லதை செய்யறதுதான். நல்லதை செய்யற செயல் தான் எது அப்படின்னு தானே கேட்கிறோம். அப்படிங்கும்போது என்ன சொல்லுவாங்க? இன்பம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இது துன்பம் கொடுக்கிற செயல், அது இன்பம் கொடுக்கிற செயல்னு சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நம்ம அன்பர் யாராவது நம்ம நம்ம மனவளக்கலை தெரிந்த அன்பர் யாராவது உள்ள இருந்தாருன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, துன்பம் போக்கும் செயல் என்று சொல்லுவார். துன்பம் போக்கும் செயல் என்று சொல்லுவார். சரி. அப்புறம் அவங்களுக்கு இப்ப துன்பம் போக்கும் செயல் என்பது நல்ல செயலா, இன்பம் கொடுக்கும் செயல் நல்ல செயலா அப்படின்னு கேட்கும்போது ரெண்டையுமே வச்சுக்கலாமேம்பாங்க. அப்புறம் இன்பம் கொடுக்கக்கூடிய செயல் என்று ஏதாவது இருக்கிறதா, யாராவது யாருக்காவது இன்பம் கொடுத்துருக்கீங்களா இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த இட்லி கதையை சொல்லி, நம்ம அடிக்கடி நிறைய பேசியிருப்போம் அந்த இட்லி கதை. அதை எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு இன்பத்தை கொடுக்கிறதுங்கிறதே இல்லை வாழ்க்கையில, துன்பம் போக்குவதுதான் நாம் செய்கிறோம். நாம அவருக்கு 4 இட்லி கொடுத்தோம், அவருடைய துன்பத்தை போக்கினோம், அவரிடம் இருக்கக்கூடிய இன்பத்தை அவர் அனுபவித்தார், இன்பத்தை நான் கொடுக்கவில்லை என்று அந்த விளக்கத்தை சொல்லி அந்த இடத்துல முடிப்போம். எல்லா பேரும் கடைசியில அந்த உரை அனுபவ உரையில் வரும்போது அந்த இட்லி கதை எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. நாங்க இவ்வளவு காலமா ஒருத்தருக்கு இட்லி கொடுக்கும்போது அவர் இட்லி சாப்பிட்டு இன்பமா இருக்காருன்னா நான் தான் அந்த இன்பத்தை கொடுத்தேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் துன்பத்தை போக்குவதற்குத்தான் கொடுத்திருக்கிறேன், அவருக்குள்ளாக இருக்கக்கூடிய இன்பத்தை அவர் அனுபவிக்கிறார். இந்த ஒரு உண்மையை இன்றுதான் வாழ்க்கையில் தெரிந்து கொண்டேன் என்று அவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க. வேதாத்திரியம் என்பது அந்த பொது சபையில் போகும்போது இந்த மாதிரியான சில விஷயங்களை சொல்லும்போது வேதாத்திரி மகரிஷி அங்கு உயர்ந்து நிற்கிறார். நமது குருவை அந்த இடத்துல உயர்த்தி நிறுத்துகிறோம். நான் அந்த குருவினுடைய பெயரை உயர்த்தி நிறுத்தக்கூடிய இடம் ஒரு 2 இடங்கள்ல பப்ளிக் ஸ்பீச்ல 2 இடத்துல அவரை மகரிஷி அப்படி உயர்த்தி நிறுத்தினேன். ஒண்ணு இந்த இடம், இன்னொன்னு என்ன இடம்னா அந்த ஜிலேபி கதை. ஜிலேபி கதை, ஜிலேபியில் சுவை வருகிறதா அப்படின்னு அந்த ஜிலேபி சாப்பிட சொல்லி அந்த வாந்தி வர்ற கதை, அந்த கதையை சொல்லும் போதும் அப்படியே மகரிஷி அவர்கள் உயர்ந்து நிற்பார்கள், உயர்ந்து நிற்பார்கள். அப்ப இந்த இந்த இரண்டையும் மகரிஷி அவர்கள் அந்த காந்த தத்துவ ரீதியாக நமக்கு எவ்வளவு எளிமையாக விளக்கி இருக்கிறார். அதனாலதான் பாமர மக்களின் தத்துவ ஞானின்னு மகரிஷி சொல்லியிருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில் அங்க என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சு? இப்ப ஒண்ணு துன்பம் கொடுக்கக்கூடிய செயல் வந்துருச்சு, கெட்ட செயல். இன்னொன்னு துன்பம் போக்கக்கூடிய செயல், இது நல்ல செயல்னு வந்துருச்சு. முடிச்சா? இந்த 2ஐ தவிர மனித வாழ்க்கையில் வேறு செயலே கிடையாது. இப்ப செயல் விளைவு தத்துவத்துக்கு வாங்க. செயலுக்கு விளைவு. அப்ப என்னாச்சு? கெட்ட செயலுக்கு துன்பம். கெட்ட செயல்னா எது? துன்பம் கொடுக்கிறது. நல்ல செயல்னா துன்பம் போக்குறது. அப்ப என்ன ஆகும்? அப்ப அந்த கெட்ட செயல் பாவம் என்று செய்யும் போது துன்பம் வரும், புண்ணியம் என்று செய்யும் போது துன்பம் போகும். இந்த இடத்துல இன்பம் வர்றதுங்கிறதுக்கான எந்த விளக்கமும் இந்த பிரபஞ்சத்தில் இல்லை, தத்துவத்தில் இல்லை. செயல் விளைவு தத்துவத்தில் இந்த நல்லது செஞ்சு நல்லது பெற்றுக்கொள்வது, புண்ணியம் செஞ்சு அதுக்கு நம்ம இன்பத்தை அனுபவிக்கிறது என்று செயல் விளைவு தத்துவத்தில் இல்லை. செயல் விளைவு தத்துவம் என்பதே இந்த கர்மவினை தத்துவம் மட்டும்தான். பாவம் சேருவது அல்லது விலகுவது, இவ்வளவுதாங்க. இப்ப இந்த அடிப்படையில் தான் இருக்கிறது. அப்ப இந்த இடத்தில் பாருங்கள், நாம் இந்த சங்கல்பம் செய்து பெற்றுக்கொள்ளும் போது மகரிஷி என்ன சொல்றார்? அது கிடைச்சிரும்பா, அதற்குரிய விளைவையும் நீ அனுபவிக்க வேண்டும். அப்ப விளைவு என்று சொன்னாலே அங்க என்ன? துன்பம் தான். விளைவு என்றாலே துன்பம் தான் சார். அப்ப நம்ம அனுபவிக்கக்கூடிய இன்பம் எல்லாம் அதெல்லாம் விளைவு கிடையாதுப்பா. நீ ஏதோ செயல் செய்து விளைவை இன்பமாக அனுபவிக்க வேண்டும் இல்லை, உனக்குள்ளாக அபரிமிதமான இன்பம் இருக்கிறது. எவ்வளவு எவ்வளவு இன்பம் காலத்துக்கும் இருக்கிறது. எவ்வளவு மகிழ்ச்சி என்ன? இன்பமே இயற்கையில எங்கும் எதிலும் எப்பொருளிலும் எக்காலத்திலும் இயல்பாக நிறைந்து உள்ளது. உனக்கிட்ட அவ்வளவு இருக்குதுப்பா. நீ உன்கிட்ட இருக்கிறத நீ அனுபவி. இது விளைவாக நீ அனுபவிக்கக்கூடியது அல்ல அல்ல. நாம் அடிக்கடி சொல்லுவோம், இன்பம், அமைதி, நிறைவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், இது எதுவுமே நாம் ஒரு செயலை செய்து அதை பெற்றுக்கொள்வதோ
விளைவாக அனுபவிக்கிறதோ இல்லை, நம்மிடம் இயல்பாக அனுபவிப்பது. விளைவாக அனுபவிக்கக்கூடியது துன்பம் மட்டுமே. இயல்பாக அனுபவிக்கக்கூடியதுதான் இவைகள் எல்லாம். அப்ப இதெல்லாம் இந்த புண்ணியம் செஞ்சுட்டு அதுக்கு விளைவு என்ற ஒரு கான்செப்ட் முதல்ல அதை இந்த வேதாத்திரியத்தினுடைய பெயரை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்தை நாம் சமுதாயத்துக்கு இந்த ரகசியத்தை அனைவருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும். குறிப்பாக ஆசிரியர்களுக்கு எடுத்துச் சொல்லும். சரி, அப்ப அந்த இடத்துல மகரிஷி அப்படி சொல்லிட்டார் இல்லையா, அதற்குரிய விளைவு வந்துருப்பா, நீ செய்யறதுன்னா செஞ்சுக்க, ஆனா நம்ம சங்கத்துல அப்படியெல்லாம் தவமெல்லாம் ஒண்ணு வைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டார். ரைட்டா? அப்ப இது வரைக்கும் எங்கேயாவது சங்கல்பத்துல மகரிஷி சொல்லியிருக்கிற சங்கல்பம் உடல் நலம் நீலாயுள் அது அந்த அஞ்சையும் பார்த்தீங்கன்னா அதுல நம்ம விட வேண்டியதுதான் வரும். அதுல எதுவுமே பெற வேண்டியதே வராது. மகரிஷியினுடைய சங்கல்பம் என்பது விட வேண்டியதுக்கு தான் வருகிறது. கடைசியில் மகரிஷி அதான் விட வேண்டியதெல்லாம் விட்டுட்டீங்கன்னா பெற வேண்டியதெல்லாம் உன்னிடமே இருக்குது பாண்டார்லே. அப்புறம் என்ன போய் பெற வேண்டி இருக்கிறது? விட வேண்டியதை விட்டு விட்டால் பெற வேண்டியது அனைத்தும், அனைத்துங்கிற வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, அனைத்தும் உன்னிடம் அந்த இடத்திலேயே இருப்பதை நீ காண்பாய் என்று சொல்லும் போது சங்கல்பம் செய்து பெற்றுக்கொள்வது என்று சொன்னால் அது என்ன? அதுக்கு பேர் என்ன சொல்றது? ஃப்ராடுன்னு தான் சொல்லணும். வேதாத்திரிய தத்துவத்தை எங்கேயோ நாம் திசை மாறி எடுத்து செல்லுகிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்ப அந்த இடத்துல நீங்க பீட்டா அலைச்சூழலினுடைய அந்த லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சியில செய்றீங்க. கர்மவினை பதிந்தே தீரும், கர்மவினை பதிவாக வந்தே தீரும். அப்ப அதற்குரிய விளைவையும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அப்ப ஆல்பா நிலைக்கு வந்துட்டோம்னா நமக்கு அது என்ன ஆகாது? தேவை என்பதே இல்லை என்ற ஒரு நிலை வரும். ஆனா தேவையானது வரும். அதுக்காகத்தான் 2 உதாரணம் சொன்னோம். நல்லா தூங்கும் போது தண்ணி குடிக்கிறோங்கிறது தேவை. ராவணனுடைய கதை அங்கே அது தேவையே படலையே. நீ நம்ம கூட சொல்லுவோம், என்ன தெரியலங்க, நான் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லா படத்தையுமே செகண்ட் ஷோவில் போய் பார்த்துருவேன். ஆனா இப்ப எல்லாம் எந்த படம் ரிலீஸ் ஆகுது, எப்ப வருது, எப்ப போகுது, ஒண்ணுமே தெரியலையே. ஏங்க தெரியலங்க, இந்த சினிமா பார்க்கணுங்கிற நினைப்பே எனக்கு தோணவே மாட்டேங்குதே. எப்படி? சினிமா பார்க்க மாட்டேன் அப்படின்னு இல்ல, சினிமாவுக்கு போகணும்னு தோணவே மாட்டேங்குதே. ஏன் தோணவே மாட்டேங்குது? நீங்க ஆல்பா அலைச்சூழலில் தியானம் செய்து செய்து பழகி விட்டீர்கள். அப்படி அதுல பழகுனது உங்களுக்கு எப்பயுமே அந்த ஆல்பா அலைச்சூழல் நிற்கும் போது சினிமாவுக்கு போகணுங்கிற எண்ணமே தோன்ற மாட்டேங்குது. அந்த எண்ணமே வராமல் அதை நின்று போது பாருங்க, அந்த இடம் தான் ஆல்பா. அப்ப அது தேவையில்லை என்று ஆகிவிடுகிறது. அப்ப அந்த ஆல்பா அலைச்சூழலில் கர்மவினை இப்படிதான். அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஆல்பா நிலையில ஆகாமிய கர்மம் நமக்கு என்ன பதிவாகாது அப்படின்னு சொன்னா அந்த செயலை செய்ய முடியாது. இதைத்தான் இப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்ப தீட்டா அலைச்சூழல துரியதவம் செய்யும் பொழுது பிராரப்த கர்மம் விலகும் அப்படின்னு சொல்றோமே, அது எப்படி விலகும்? அந்த தவத்தில் இருக்கும்போது அழிஞ்சிருமா? இல்லை, தவத்தில் இருக்கும்போது அங்கு எந்த மாற்றமும் நிகழாது. அந்த அந்த துரிய தவம் செய்ய 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 நமது மனதிலே இரண்டொழுக்க பண்பாட்டை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு மனதுக்கு ஒரு ஆற்றலும் சக்தியும் கிடைத்துவிடும். அப்ப என்ன பண்ணுவீங்க? துன்பம் கொடுக்கும் செயலை செய்ய மாட்டீர்கள், துன்பம் போக்கும் செயலை செய்வீர்கள். துன்பம் போக்கும் செயல் என்ன ஆகும் என்று சொன்னால் பிராரப்த கர்மத்தை அழித்து விடும். அப்ப இப்படிதான். அப்ப என்ன ஆகுது? நாம் அந்த துரியதவம் துரியாதீதவம் செய்யும் பொழுது நமக்கு இரண்டொழுக்க பண்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்கான மனதுக்கு ஒரு ஆற்றல் வந்து விடுகிறது. அந்த செயலை செய்யும் போதுதான் அங்கு கர்மவினை கழிகிறது. துரியாதீதம் செய்யும் பொழுது நமது மனம் என்னவாக மாறுகிறது? அன்பும் கருணையுமாக இறைத்தன்மையாக மாறிவிடுகிறது. அப்படி மாறிவிடும் பொழுது அங்கே சஞ்சித கர்மமே அதை அழியக்கூடிய அளவுக்கு நமது செயல்கள் முழுக்க 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 அன்பும் கருணையின் அடிப்படையில் மாறிவிடுகிறது. மகரிஷி சொல்லுவாங்க, துரியாதீதம் தவம் இத்தனை வருடம் செய்தவர் உண்மையிலேயே துரியாதீதம் செய்திருந்தால் அவர் அன்பும் கருணையுமாக வாழ்ந்து கொண்டிருப்பார். அப்ப அந்த வாழ்றதுலதான் குறையுது.
அப்ப என்னன்னா, நீங்க ஆல்பா லெவலுக்கு கீழே வந்துட்டீங்கன்னா அங்கு கர்ம வினை இன்ஆக்டிவா இருக்கும். அங்கு விளைவு வராது. பதியவும் செய்யாது, பதிவு கூடவும் கூடாது. அது அழியவும் அழியாது, விளைவும் வராது. அந்த இடத்துல ஒண்ணுமே நடக்காது. அந்த எப்ப இந்த செயல்னு வர்றீங்களோ, அந்த செயல்னு வரும்போதுதான் ஒண்ணு அது கூடுதா அல்லது குறையுதா. இவ்வளவுதான் கர்மவினை ரகசியம். இந்த கர்மவினை ரகசியத்துல ஒண்ணு கர்மவினை கூடுது அல்லது கர்மவினை குறையுது. இந்த 2 தான். அப்ப 2 செயல் தான். கெட்ட செயல்னா கூடும், நல்ல செயல்னா குறையும். இது 2 தான் அங்க நடக்கிறதே தவிர, வேறு எந்த ஒரு மாற்றமும் அங்கு நடைபெறுவதற்கான சூழ்நிலை நடைபெறுவது இல்லை. இது இது புரிதல் வேண்டும். அப்ப இந்த இடத்துல நாம் எதையாவது கேட்டு பெற வேண்டும் என்று சொன்னால், நீங்க பீட்டா லெவலுக்குள்ள என்ட்ரி ஆயித்தான் கேட்க முடியும். அப்ப இதை சாமர்த்தியமாக எப்படி சொல்கிறார்கள்? ஆல்பால இருந்து பீட்டாக்குள்ள நுழையிற இடத்துல கேட்டு அதை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்ப இப்போ இப்ப என்ன பண்றாங்க? இந்த மாதிரியாக பெற்றுக்கொள்ளுதல் என்பது எதையெல்லாம் கேட்டு பெறணும் எல்லாத்தையும் கேட்டு பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் விளைவு வந்தே தீரும். நீங்க இந்த நிலையில இந்த அலைச்சூழல்ல இருந்துட்டு நீங்க அப்படியே டொனேஷன் கேட்டீங்கன்னா நிறைய வந்துருது. அதில் நீங்க ஆசிரமம் கட்டிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்படியே வந்துட்டாலுமே அதற்குரிய விளைவை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். மகரிஷி அவர்கள் அறிவு திருக்கோயில் கட்டுறதுக்கு இப்படியெல்லாம் கேட்டு 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 பெற்று அறிவு திருக்கோயில் கட்டுங்கன்னு சொல்லல. அறிவு திருக்கோயிலுக்கு போய் டொனேஷன் போய் நோட்டை போட்டுட்டு ஒவ்வொருத்தையும் மெசேஜ் போட்டு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து இப்படியெல்லாம் வசூல் பண்ணி கட்டுங்கலாம் சொல்லல. மகரிஷி அவர்கள் சொன்ன வார்த்தை இன்னும் என் காதில் ஒலித்துக் கொண்டு இருக்கிறது. நீ கட்டணும்னு நினைக்கிறீங்களப்பா, உன்னிடம் இருக்கிறத கொண்டு அந்த வேலையை நீ தொடங்கு. அந்த கட்டடத்தை கட்டிக்கொள்ளும் என்று சொல்லி, அந்த கட்டடத்தை நீங்கள் தொடங்குங்கள், அந்த கட்டடத்தை கட்டிக்கொள்ளும் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த கட்டடம் போய் வசூல் பண்ணிட்டு வந்துருமா? நீ நீ தொடங்குப்பா, அது கட்டிக்கொள்ளும் சொன்னா அந்த கட்டடம் எங்க போய் நடந்து போய் ரசீது புக் எடுத்துட்டு போகும்? அந்த கட்டடம் எதுவும் மெசேஜ் போடுமா? எது பண்ணுமா? அந்த கட்டடம் கட்டிக்கொள்ளும்னா அதுல என்ன ரகசியம் பொதிந்து இருக்கிறது என்று சொன்னால், அந்த கட்டடம் உண்மையான அந்த நோக்கத்தோடு, பொதுவான நோக்கத்தோடு, அது பொது அமைப்பாக வைத்து இந்த இந்த கட்டடம் இடம் இது சமுதாயத்துக்கு பொதுவாக இருக்கக்கூடிய மாதிரி அதை உருவாக்கி அதை உண்மையாக சமுதாயத்துக்காக அர்ப்பணிக்கிறதுக்காக இவர் செய்தார் என்று சொன்னால், அதில் அவர்கள் வந்து இணைந்து கொள்வார்கள். அந்த பணியில் நான் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களாக கொண்டு வந்து கொடுப்பார்கள். கட்டடம் கட்டிக்கொள்ளும். இது எப்படி என்று சொன்னால், ஒரு மலர் மொட்டு விரியும் போது அங்கு அந்த வாசனை மலர்ந்தது என்று சொன்னால் வண்டுகள் எல்லாம் அதை தேடி ஓடி வரும். இதுபோல இவர் கட்டடத்தை கட்ட தொடங்கிய போது அந்த மலர் மலர்வது போன்ற அந்த மனம் வீசும், அந்த அலை வீசும். எந்த அலை? இங்கு இருக்கக்கூடிய அந்த ஆத்ம ரீதியான அந்த ஒரு ஆத்மார்த்தமான அந்த அலை அங்கு வரும்போது அந்த அலை என்ன பண்ணும்? மக்களினுடைய மனதை ஈர்க்கும். அவர்கள் கொண்டு வந்து இந்த கட்டடத்தை கட்டுவதில் என்னையும் இணைத்துக் கொள்கிறேன் என்று கட்டுவார்கள். இது அறிவு திருக்கோயிலுக்கு மட்டுமல்ல, அந்த காலத்திலிருந்து ஒவ்வொரு ஊரிலும் கோவில் கட்டியவர்கள் எல்லாம் அப்படி கட்டினார்கள். அப்படி கட்டிய கோயில்கள் தான் இன்று வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு அமைதியான அந்த ஒரு ஆத்மார்த்தமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது நீங்கள் நோட்டை எடுத்துக்கொண்டு போய் ஒவ்வொருத்தரிடம் உனக்கு இவ்வளவு ரூபா வரி, உனக்கு இவ்வளவு ரூபா என்று வரியை போட்டு அந்த கட்டடம் கோவில் கட்டியிருந்தாலும் சரி, அது என்ன கோயில் கட்டியிருந்தாலும் சரி, அந்த இடத்தில் நல்ல ஒரு வைப்ரேஷனே இருக்காது. அங்கு அறங்காவலர்களுக்குள்ளாக சண்டை தான் நடந்து கொண்டு, இப்படிதான் நடந்து கொண்டு இருக்கு. அப்ப இப்ப அங்க நோக்கம் என்பது சரியாக இல்லை. அப்ப நிறைய இடத்துல அந்த சண்டை நடக்கிறத பாக்குறோம். இப்ப இதுல சாமர்த்தியமா இது அறங்காவலர்கள் எல்லாம் போட்டிருந்தா தானே சண்டை நடக்கும். இது எதுக்கு? அந்த சண்டை நடக்காமல் இருப்பதற்கு நான் ஒரு டெக்னிக் நான் வச்சிருக்கிறேன். எப்படி அப்படின்னு சொல்ல, என் பேரை மட்டும் நான் அதை போட்டுக்கிறேன், இது எனக்கு சொந்தம், ஆனால் எல்லாரும் பணம் கொடுங்க. இப்ப இதுல சண்டை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஆனால் சண்டை நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் கடுமையான விளைவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு.
ரொம்ப இந்த கர்மவினை ரகசியத்தை ரொம்ப 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 நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணும். ஏன் அப்படிங்கிறோம்னா, நம்ம வாழ்க்கை பாதித்து விடும். ஏன் இதை எல்லாத்தையும் இவ்வளவு தூரம் பேச வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், பின்னாடி வாழ்க்கை ரொம்ப சரமாரியா பாதிக்கக்கூடிய நிலைக்கு வந்துரும். அப்ப இந்த நேரத்தில் இப்போ நாம இதுல விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம இதை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எதுக்கு கர்மவினை ரகசியத்தை தெரிந்து கொள்ளணும்? நம்ம பின்னாடி போய் சிக்கிக்க கூடாது, புதகுழியில விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. நம்ம சந்ததிகள் போய் சிக்கிக்க கூடாது என்பதற்காக. நம்ம சந்ததிக்கு நம்ம பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை வேணும் இல்லையா? வேணும் இல்லையா? நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் இல்லையா? அப்ப அங்க போய் சிக்கிக்குதே. இன்னைக்கெல்லாம் நிறைய பெரிய பெரிய பணக்கார மாப்பிள்ளைன்னு பார்த்து கொடுத்துட்றாங்க. உள்ள போய் சிக்கிக்கிறாங்களே. ஏன்? இங்க அந்த அவேர்னஸ் இல்ல. இந்த கர்மவினை ரகசியத்தை உணர்ந்து கொண்டு இவர் செயல் செய்யல. இங்க என்ன பண்ணிட்டார்? சாமர்த்தியமா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். அங்க கல்யாணமும் பிரம்மாண்டமா நடத்திட்டார். ஆனால் அங்க மாட்டிக்கொள்கிறார். நடக்குதா இல்லையா? அப்ப இதுதான் இந்த கர்மவினை ரகசியம். அது இதை தெரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில எப்படி இப்பயே சுதாரித்துக் கொள்வது, நம்ம பேரனுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு இன்னைக்கு நீங்க இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டு உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லாட்டி நம்ம பேரன் வரைக்கும் பாதிக்கும், சந்ததி வரைக்கும் பாதிக்கும். சொல்லுவாங்க, 3 தலைமுறையும் பாதிக்கும்பா. அப்படி ஒரு பெரிய கொடுமையை செஞ்சிருக்க, அப்படி ஒரு பாவத்தை செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த அடிப்படையில் மகர்ஷி அவர்கள் எல்லாத்தையும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. எப்படி செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி எதை கேட்க வேண்டும், எதை விட வேண்டும். இப்படி பிரபஞ்சத்திடமிருந்து நாம் பெறுவது ஒன்றை எவ்வளவு பெற்றாலும் அது கர்ம வினையாக மாறாது. அது என்ன என்று சொன்னால் ஆற்றல் ஒன்று மட்டும்தான். ஏனென்று சொன்னால் ஆற்றல் எவ்வளவு நீங்கள் பெற்றாலும் அது குறையாது. ஆனால் இந்த பொருள் என்று சொன்னால் நீங்கள் பெற்றீர்கள் என்று சொன்னால் அது இன்னொருவரிடமிருந்துதான் பெற முடியும். ஒரு இடத்தில் குறைந்துதான் இங்கு பெற முடியும். அது தேவையை மீறியதாக இருந்தால் அது கர்மவினை. ஆனா ஆற்றல் நீங்கள் எவ்வளவு பெற்றாலும் குறையாது. அதுல கர்மவினையே வராது. நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். புத்தர் மாதிரி நீங்க ஆற்றலை அதிகமாக உங்க உடலுக்குள்ள நிரப்பிக் கொள்ளுங்கள். 20 கிலோமீட்டர் வரைக்கும் நிரப்புங்க. புத்தர் மாதிரி நிரப்புங்க. ஒண்ணுமே செய்யாது, ஒண்ணுமே செய்யாது. ஆனால் அதை கடந்து எதை பெற்றாலும் அது நம்ம அந்த கர்மவினை தத்துவத்தை புரிந்து கொண்டு அந்த இடத்தில் விழிப்புணர்வோடு நாம் அதை பெற வேண்டும். அந்த சங்கல்பத்தை செய்ய வேண்டும். இந்த கர்மவினை இன்றைக்கு பேசிய இந்த கர்மவினை ரகசியம் இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு, இப்பொழுது அந்த பொது பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மிகவும் தேவைப்பட வேண்டிய அத்தியாவசியமான ஒரு ரகசியம் என்று மனதில் தோன்றியது. அதை நாம் வெளிப்படுத்தி இருக்கிறோம். இதை நாம் கேட்டு அந்த விழிப்புணர்வோடு செயல்படுவதற்கு இதை சிந்தித்து செயல்படுவோம். வாழ்க வளமுடன்.